What is the role for design engineers in industry? ஆமாங்கய்யா, ஏன்னா இதுவே நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணும்போது எங்களுக்கு வந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அதை வச்சு நாங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன தான் வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏதாச்சும் வீடியோ மெக்கானிக்கல் வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. என்னென்னா, வாட் இஸ் த ரோல் ஃபார் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி? ஐயா, கம்பெனியில் ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு என்னெல்லாம் வேலை தருவாங்க? ஏன்னா ஜென்ரலாக நம்ம மக்கள் நினைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிராயிங் எனக்கு கொடுத்துருவாங்க சார். அந்த டிராயிங்கை நாங்கள் அப்படியே 2Dயில் தான் இருக்கும், பேப்பரில் வர்றது. அது அப்படியே என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் போட்டு 3Dயில் மாற்றி வேறு லெவலில் பண்ணுவோம். ஆனால் எதுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க கம்பெனியில் அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயா, இப்படி தான் நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? எப்படி ஆக்சுவல் ரியல் டிசைன் இன்ஜினியருக்கு என்ன வேலை இருக்கும், பட் இனிஷியலாக உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் உள்ளுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா, ஸோ 2 டைப் ஆஃப் விஷயந்தான். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிராயிங் போடுறதே ஒரு ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ், நீங்கள் எந்த படத்தை நீங்கள் வரைகிறீங்களோ அதை கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்காகத்தான் நீங்கள் மாடலே பண்ணுறீங்க. கரெக்டு தானே? இல்லை சும்மா அழகுக்கு வச்சு படமாக வச்சு பார்க்குறதுக்கா? அது கிராஃபிக் டிசைனர்ஸ் வேணால் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் இன்ஜினியர்ஸ். நம்ம பண்ணுறது எல்லாமே ப்ராடக்டாக உருவாகணும். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. ஓகே, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 ஆப்ஷனில் தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங், அதாவது மோல்டிங் அல்லது கேஸ்டிங் முடிச்சுட்டு அதுலேருந்து மிஷினிங், அசம்பிளி இப்படி வரும். இது மூலயமா உருவாக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டடாக வரும். ஸோ 4-5 மெட்டல்லாம் எடுத்து பிளேட்டில் எடுத்து வெல்டுகள்ட்டு வச்சு அங்கிட்டு மடக்கி இங்கிட்டு மடக்கி அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டைப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உருவாகுது. ஆக உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பாக ரெக்யர்மெண்ட் வரும். எப்படி வேணும்னா, ஒன்று ரெக்யர்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க, தம்பி எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே எதுவுமே சொல்லாமல் அப்ளிகேஷனை மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும். வாஷிங் மிஷின்னா சும்மா அந்த சாயமெல்லாம் போடுறதுக்காக ஒரு வாஷிங் மிஷின் வேணும். அது ஒரு 25,000 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு ரெக்யர்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு ஒரு டோட்டல் மாடலே நீங்கள் உருவாக்கணும். நீ என்ன சொல்ற? என்ன சார் சொல்கிறீங்க? அவங்களே இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் படித்து முடிச்சிருப்போம். அது எப்படி நீங்கள் சொல்கிற இவ்வளோ ஒரு விஷயத்தை நாங்களே பண்ண முடியும் அப்படின்னா, ஐயா இதெல்லாம் நீங்கள் பெருசாலாம் ஒன்று படிக்க தேவையில்லை. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எம்இசி குரூப்ஸ். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலில் ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாளில் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்லை எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கே இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் நாங்கள் வேலையை வாங்கி தருவோம். அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். இதெல்லாம் நீங்க பெருசாலாம் ஒன்று படிக்க தேவையில்லை. இது நீங்க கரெக்டாக முறையாக படிச்சிருந்தீங்கன்னாவே நான் சொல்ற இந்த விஷயத்தை ஈஸியாக நீங்க பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஷீட் மெட்டல் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இது ஒரு வழி. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மிஷினிங் காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கேஸ்டிங் பண்ணணும். அப்போ அதுக்கான டிராயிங் போடணும். கேஸ்டிங் பண்ணாலும் ஸோ அதுக்கு தேவையான டீட்டெயில்டு டிராயிங் தனித்தனியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும். இதை பற்றி தனித்தனி வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுத்துருவாங்க எங்கள் ஆளுங்க. அதையும் போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய உள்ள டெத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் கதைக்கு வரேன். அப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே காலையில் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிட்டீங்க, கம்பெனியில் ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க, கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் டிசைன் இன்ஜினியராக தான் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வாப்பா எங்கள் கம்பெனியில் உட்காருங்க, வந்த உடனே ஒரு காரை டிசைன் பண்ணுங்கள், அடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிலாம் எந்த கம்பெனியும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு கம்பெனி ஒரு வாரம் சுற்றி காட்டுவாங்க, ஓரியன்டேஷன் இருக்கும். கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா, என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. நீங்கள் போய் அதெல்லாம் ஜாலியாக பாட்டு வரணும், அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்த உடனே சின்ன வேலைகள் கொடுப்பாங்க. இந்த டிராயிங் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுங்க, இதில் இந்த நேம் எடிட் பண்ணுங்கள், இதில் டெக்ஸ்ட்டு மாற்றி கொடுங்க, இதில் இந்த டைமென்ஷன் மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு சின்ன வேலைகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பார்ட்டை டோட்டலாக மாடல் பண்ணி இது அப்படியே இது மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க, 3Dயில் மாற்றுங்க, இந்த கரெக்ஷன் மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் ஒரு ப்ராஜெக்டாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இட் வில் டேக் so much of time, depends on your skill. உங்களுக்கு ஸ்கில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டைம்
இது 6 மாதத்தில் இதே மாதிரி நீங்கள் தனி ஓனாக தனி ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிறீங்களா, 3 மாதம் ரெடி ஆகிறீங்களா, இல்லை 1 வருஷம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து உங்கள் ஸ்கில்லை பொறுத்து அமையும். ஓகே, இதான். ஸோ அப்போ கம்பெனிக்குள்ள போன உடனே இந்த வேலைகள் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஒத்துக்குங்க. ஏன்னா இதுவே நம்ம பசங்களுக்கு, சார் நான் போனேன் சால்டோஸு க்ரியோ கேட்டு எல்லாம் படிச்சுட்டு போகிறேன், அங்கே போய் எதுவுமே சொல்ல சார், ஒரு டிராயிங் ஃபுல்டர் முட்டை எடுக்க சொல்கிறாங்க சார் அப்படின்னா, நம்பி ஆரம்பத்தில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. படிப்படியாக தான் உங்கள் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பெனிகளில் உள்ள வேலை. ஒரு டிராயிங் ஷீட்டில் இருக்கிற டிராயிங்கை பார்த்து படம் வரைகிறது மட்டும் உங்களுக்கு வேலை கிடையாது. அப்போ அந்த டிராயிங் ஷீட்டில் எப்படி படம் வந்துச்சு? ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேரில் தானே போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் போட்டிருக்கிற டிராயிங்கை எதுக்கு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட் வந்து வரைகிறீங்க? அந்த சாஃப்ட்வேர்லேயே சாஃப்ட் காப்பியே வாங்கி அழகாக நம்ம எடிட் பண்ணிட்டு போயிடலாம்ல. நோமா. ஸோ சிம்பிள். கொஞ்சம் யோசிங்க மக்களே. ஆக உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே போனால் இதெல்லாம் தான் வேலை இருக்கும். ஸோ மெயின் வந்து நம்ம பசங்க எல்லாமே வந்து கம்பெனி அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, ஒரு கண்ணாடி கூண்டு கம்பல்சரி இருக்கணும். அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி ரூம் போட்டிருக்கணும், நல்லா ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும், ஒய்ஃபை எல்லாம் ஸ்பீடாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எதிர்பார்க்குறீங்க. ஐயா உண்மையாகவே கம்பெனி வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க ஐயா. கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கம்பெனி ஏசி இருக்கும், ஏசி இல்லாமல் கூட இருக்கும். பட் ஏசி இல்லைன்னு கூட சில குறைகள்லாம் வருது. அதை மாதிரிலாம் எடுத்தோட எதிர்பார்க்காதீங்க. இருந்தால் ஜாலியாக போய் வேலை பாருங்கள். இல்லைன்னா ஏசி வாங்கி போட்டுக்கலாம். கம்பெனியில் நீங்கள் போய் சொல்லி, இல்லை சார் ஏசி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் போட சொல்லலாம். அதெல்லாமே நடக்கும். ஓகே, அப்போது ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேலை எப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம பசங்க என்ன அப்படின்னா, எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறது? சார் நான் ஃபேப்ரிகேஷனில் போகிறதா, ஷீட் மெட்டல் சம்மந்தமாக போகிறதா, இல்லை மோல்டிங் சம்மந்தமாக போகிறதா, இல்லை எஸ்பிஎம்மில் போகிறதா, இதில் போனால் எங்களுக்கு க்ரோத் இருக்கும், இதில் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் என்ன அப்படின்னா, இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் எல்லாமே கம்ஸ் அண்டர் டிசைன் தான். நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் டிசைனில் போகிறீங்களா, அதுலேயே நீங்கள் ஒரு பார்ட் தனித்தனியாக டிசைன் பண்ணி அது அசம்பிளி இருக்கும். ஸோ அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மிஷின்லாம் தயாரிக்கிறாங்களே, மிஷின் அல்லது ஃபேப்ரிகேஷன் ஷீட் மெட்டல் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா ஷீட் மெட்டல் பெண்டிங் டயக்ராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதுலேயே அசம்பிளிஸ்லாம் இருக்கும். ஆக நீங்கள் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலும் உங்களுக்கு பார்ட் மாடல் அசம்பிளி தான் மேஜராக வரும். அந்த பார்ட் மாடலில் ஷீட் மெட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு தனி பார்ட்டாகவும் இருக்கலாம். இவ்வளவுதான். பட் நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ப்ராடக்ட் டிசைனில் போகிறேன், ஆட்டோமோட்டிவ் டிசைனில் போகிறேன், இல்லது ஆட்டோமொபைல் டிசைனில் போகலான்னு இருக்கேன், பிஎல்எம்மில் போகலாம் இருக்கேன். பிஎல்எம்மும் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றா கம்பைன் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இந்த மாதிரி நிறையா வந்து புரிதல் வந்து தவறாக இருக்கிறது மக்களே. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா இதுதான் கம்பெனிஸ்குள்ளே வேலை இருக்கும். ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நாங்கள் முழு வீடியோஸில் நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னாவே தெரியும். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டிசைன் இன்ஜினியராகவே ஃபீல்டுக்குள்ளே உங்கள் கால் தடத்தை எடுத்து வைக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி டிசைன் ஃபீல்டுக்குள்ளே நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன் 5 இயர்ஸ் 3 இயர்ஸா, இப்போ வந்து நான் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே சேஞ்ச் பண்ணலாமா, அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு தனி வீடியோவாக போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது சம்மந்தமான எந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணாலும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.